ஷேய் பார்வதி அம்மா, மதுரை நீதிமன்றத்துக்கு கொடி மேலே பறக்குப்பா. என் மகா கொடி ஊனிட்டா, சிவலிங்கம் கொடி. இனிமே கொடி வார்த்தை பேசினானா, கொடியை பற்றி ஆட்டினானா, கொடியிலே உள்ள மாட்டி கிடக்கான், அந்த கொடியிலே மாட்டி தூக்கிடுவார். கொடி எப்படி பின்னும் அந்த மாதிரி குடும்பமே பின்னி 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 உள்ள கொண்டு வந்து ஏற்றிடுவார். கொடி இன்னைக்கு ஊனிட்டாரு, என் மகா புள்ள ஊனிருச்சு, சந்தோஷம். இப்போ இந்த கொடியை வச்சு என்ன செய்யணும்னு இப்போ பார் அப்படின்ட்டார். ஏன்டே சொல்லிட்டார். பார்வதியை கூப்பிட்டு, பார்வதி கொடியை மகா ஊனிட்டா, சந்தோஷம். இப்போ நீதிமன்றத்தில் என்ன நடக்குன்னு பார் அப்படின்ட்டார். அடுத்தாப்புல மதுரை கோட்டையில் அவன் சபதம் விட்டான், சபதத்தை சாபம் விட்டான், சாபத்தை கேட்டான், சாபத்தை செஞ்சான். மதுரை அரண்மனையில் ஒரா பூமியில் என்ன பிறவியில் போட்ட சத்தியவாக்கு கொடி ஊன்ன உடனே சந்தோஷமாக இருக்கார். மதுரை கோட்டையை பிடிச்சிட்டார். மதுரை கோட்டை பிடிச்சா உலக நாடு பந்தாடுவார், தூக்கி போட்டு பந்தாடுவார். முக்கால் சத்தியம். மதுரை கோட்டை கொடி, சிவலிங்க கொடி பறந்து கொண்டே இருக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் மேல வானத்தில் பறந்து கொண்டே இருக்கு. நீதிமன்றத்தில் மேல விடா முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ நீதிபதி ஜட்ஜி கோட்டார், புரிஞ்சிக்கோப்பா, புரிஞ்சிக்கோ வழக்கறிஞர், புரிஞ்சிக்கோ, புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார். இன்று நாள் சிவலிங்க கொடி பறந்து கொண்டே இருக்கு. தமிழ் வார்த்தையில தமிழ் மண்ணு, தாய் மண்ணு, விவசாய மண்ணு. ஈய அடக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்க கோர்ட்ல ஈய எப்படி அடக்குறாரு? மானிட பிறவிய வார் செகண்ட்ல அடக்குவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா.